ஆகணும்னு முடிவெடுத்த பிறகு என்னை ஒரு நிமிஷம் தாமதம் பண்ணக்கூடாது. கொண்டாட்டி இல்லைன்னா அந்த மனுஷனுக்கு நிலைமை என்ன ஆகும்னு அவருக்கு நான் புரிய வைக்காம விட மாட்டேன். நான் இருக்கும் பொழுது அவருக்கு யாருமே தெரியலல்ல. நான் இல்லாதப்பதான் நான் யாரு என்ன எப்படிப்பட்டவன் அவர் புரிஞ்சுக்குவாரு. பொம்பளையா வீட்டை பார்த்துக்கிட்டு பிள்ளைய பார்த்துக்கிட்டு புருஷனை பார்த்துக்கிட்டு அந்த குடும்பத்தை நான் எப்படி கட்டி மேய்க்கிறேன்னு நான் இல்லாம போனாதான் அங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். இவங்க பண்ற கூத்துக்கெல்லாம் வேற ஒருத்தியா இருந்தா அந்த வீட்டுக்கு வந்து அடுத்த நாளே சீன மூஞ்சில காரியை துப்பிட்டு போயிருப்பாளவ. நான்றதோட 3 பிள்ளைய பெத்து இந்த குழந்தைனுக்கு கல்யாணம் பண்ணி நாத்தனாருக்கு கல்யாணம் பண்ணி இன்னைக்கு அந்த குடும்பத்துல ஏதோ அடி வாங்கி உத வாங்கி நான் இப்படாத பாடுபட்டு அந்த குடும்பத்தை காப்பாத்திக்கிட்டு வரேன். நான் இல்லாம போனாதான் அவளுக்கு வழி வருத்த தெரியும். எல்லாருக்கும் நான் இல்லாம போனாதான் சந்தோஷமா இருக்கும். எனக்குன்னு யார் இருக்கா? எனக்குன்னு கேட்க ஆள் இருக்கா? யார் இருக்கா? நாடு கூட செத்தா கூட எனக்கு உட்காந்து அழுவ ஆள் யாரும் இல்லை. நான் தான் ஒரு அனாதையை போயிட்டேன்னு. எனக்குன்னு ஒரு ஆத்தாப்பா இருந்திருந்தா நான் இந்த நிலைமையில இருப்பேனா? இல்லை, கேட்க ஆள் இல்லாம என்னை எப்படி அலைய விட்டுருப்பாங்களா? அம்மா அப்பா என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே அப்பான்னு என்னைய பற்றி கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தீங்களா? உங்க கூடவே என்னையும் கூப்பிட்டுட்டு போயிருந்துருக்கலாம்ல. இப்போ நான் நிற்கதையா நிற்கிறேனே. எனக்கு இந்த நிலைமை தேவையா? அம்மா அம்மா அஜய் அஜய் சாமி அம்மாவை தெரிவிட்ட வந்த குண்டம்மா வீட்டுல சோறு அக்கமா எங்க போன? எனக்கு என்னவா பசிக்குது தெரியுமா? சோறு இல்ல வீட்டுல. சாமி பசிக்குதாயா? பசிக்குதா உனக்கு? அம்மாவை மன்னிச்சிரு. பிள்ளைய காணோம். எப்பல்ல அஜய் கடவுளே, கொஞ்ச நேரத்துல நான் என்ன ஒரு முடிவு எடுக்க போனேன்? நான் இப்படி தப்பான முடிவு எடுக்க போனேன்? என்னை விட்டா என் பசங்களுக்கு யார் இருக்கா? என் பசங்களுக்கு எல்லாமே நான் தானே. என் அம்மா அப்பா என்னை அனாதையை விட்டுட்டு போனதால தானே நான் இந்த அளவுக்கு கஷ்டப்படுறேன். நானாவது விவரம் தெரிஞ்ச பிறகு அம்மா அப்பாவை எழுது. ஆனா விவரமே தெரியாத வயசுல என் பிள்ளைக்கு அம்மா இல்லாத அனாதையா? ஐயோ கொடுமை. நான் இல்லைனா என் பிள்ளைக்கு பசி எரிஞ்சு யார் சோறு போடுவேன்? நான் இல்லைனா என் பிள்ளைங்களுக்கு யார் பார்த்து செய்வேன்? 1000 பேர் கூட இருந்தாலும் அதா மாதிரி வந்துடுமா? ஐயோ 5 நிமிஷத்துல நான் ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டேனே. என் பிள்ளைங்களை விட்டு நான் செத்து போறதா? அதெல்லாம் ஒரு காலம் நடக்காது. உலகத்துல யார் வீட்டுல தான் பிரச்சனை இல்லை? யார் தான் சந்தோஷமா நிம்மதியா வாழுறா? எல்லார் வீட்லயும் வீட்டுக்கு வீடு வாசப்படி இருக்கிற மாதிரி பிரச்சனை இல்லாத வீடே இல்லை. இன்னைக்கு நான் என் புருஷனுக்காக செத்து போயிட்டா நாளைக்கு என் பிள்ளைங்க 3 தான் தெருவில் அனாதையா நிற்கும். இந்த ஒரு நிலைமையை என் பிள்ளைங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன். நான் வாழ்றதே என் பிள்ளைங்களுக்காக மட்டும்தான். பிரச்சனைன்னு சொல்லி எல்லாத்தையும் கண்டு பயந்து நடுங்கிக்கிட்டு இருந்தா என்னைக்குதான் எதிர்த்து துணிச்சலா வாடுறது? புருஷன் அடிச்சுட்டா பொண்டாட்டி பொறுமையா போய்தான் ஆகணுமா? இல்ல எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு தான் இருக்கணுமா? எல்லாத்தையும் எதிர்த்து துணிஞ்சு நின்னாதான் பொம்பளை குடும்பம் நடத்த முடியும். நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், எதுக்கும் பயப்பட மாட்டேன். அந்த மனுஷன் யார் பேச்சை கேட்டுக்கிட்டு என்ன பண்ணாலும் பண்ணட்டும். எனக்கு என் பிள்ளைங்க தான் முக்கியம். என் பிள்ளைங்களுக்காக நான் எவ்வளவு துன்பத்தை வேணா தாங்க தயாரா இருக்கேன். எல்லாத்துக்கும் காரணம் அந்த டயானா. அவளை ஒடிச்சு கட்டாம நான் பயந்துகிட்டு கோழ மாதிரி சாவறதுக்கு வந்திருக்கனே. என்ன நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்கு. 4 பேருக்கு நல்லது சொல்றேன். நான் இப்படி ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டேனே. ஒருவேளை நான் எதையும் யோசிக்காம 5 நிமிஷத்துல நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேனா காலத்துக்கும் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? விளையா பிறந்துபட்டா வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் எதிர்த்து நின்று போராடிதான் ஆகணும். அதை புரிஞ்சுக்காம மடச்சிருக்கியா இருந்துவிட்டோமே நாம. சே யோ, என் மேலையா கை வச்ச? நான் யாருன்னு உனக்கு வீட்டுக்கு வந்து காட்டுறியா? பொம்பளை பவர் என்னன்னு உனக்கு நான் காமிக்காம விட மாட்டியா? 10 அடி அடிச்சாலும் பொட்டச்சி வாங்கிக்கிட்டு பொத்துக்கிட்டு போவான்னு நினைச்சுக்கிட்டியா? பொம்பளை நினைச்சுக்கிட்டா மழையும் முடிய கட்டி இழுக்க முடியும்னு நான் உனக்கு நடத்தி காட்டுறேன். உன் கூட இருந்தே நான் யாரு என்ன எப்படிப்பட்டவ யார் மேல தப்பு இருக்குன்னு உனக்கு புரிய வைக்கிறேனா இல்லையான்னு பாரு மனசா பாரு. ஐயோ நான் கண்ட கனவெல்லாம் பழிச்சிருச்சு. இப்ப நான் என்ன பண்றது? எனக்கு சந்தோஷத்துல தலைகால புரிய மாட்டேங்குது. நினைச்ச மாதிரியா ராசாத்தி செத்து போயிட்டா. இனிமே எல்லாம் நம்ம தான், எல்லாமே நம்ம கையில தான். நினைச்ச கண்ணாப்பு பண்ணு நெசமா நடந்துருச்சு. ராசாத்தி தான் செத்த நல்ல வந்தாச்சு. ஐயோ அக்கா என்ன விட்டு போயிட்டியே. வந்துச்சே பீலிங்ஸ். ஐயோ இருக்கிற கொண்டாட்டத்துக்கு குத்தாட்டம் போட்டுக்கிட்டே இருக்கணும் போல தோணுது. சந்தோஷத்தை யார்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறது? ஐயோ அம்மாவுக்கு ஃபோன் பண்ணலாமா வேணாமா? அவள் பாடி முதல்ல வீட்டுக்கு வரட்டும். அதுக்கு பிறகு அவளை அடக்க பண்ணி முடிச்சுட்டு ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடிட வேண்டியதே. என் புருஷனுக்கு முதல்ல ஃபோன் பண்ணி உன் மைனிக்காரி மல்லாந்துட்டேன்னு சொல்லணும். பந்த மேலாதாளம் எல்லாத்துக்கும் நம்மளே ஏற்பாடு பண்ணிடலாமா? அவங்க வந்து ஏற்பாடு பண்ணி திரும்ப அவளை கொண்டு அடக்கம் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடும். எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் நம்மளே செஞ்சுறதா ரொம்ப நல்லது. சின்ன பொண்ணு என்னடி ஆச்சு? அந்த பக்கம் எதுவும் செய்தி கிடைச்சதா? இந்த பக்கம் ஒரு செய்தியும் இல்ல வசந்தி. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி நேரம் ஆக. இப்ப என்னடி செய்யறது? நெசமாலுமே அக்கா நம்மளை விட்டு போயிடுச்சா? ஐயோ அந்த பிள்ளைங்க என்ன பண்ணும்? ஏன்டி இப்படி புத்தி கட்டத்தனமா அது பண்ணுது? இனி யார் இருக்கா? அந்த பிள்ளைங்களை அனாதை ஆக்கிடுச்சே. ஏக்கா எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் நம்ம இல்லையாக்கா, நம்ம கிட்ட வந்து ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதாக்கா? நம்ம கிட்ட கூட சொல்ல முடியாத அளவுக்கு என்ன அப்படிங்க தலை போற விஷயம் நடந்துருச்சு. நம்ம கிட்டலாம் ஏன் சொல்லணும்? அவங்க குடும்ப விஷயத்த நினைச்சதோ என்னவோ, அதனாலதான் நம்மளையும் ஏமாத்திட்டு போயிடுச்சு.
வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்சதும் முத வேலையா அந்த சிறுக்கியத்தான் காலி பண்ணணும். வசந்தி வசந்தி, எனக்கு எனக்கு எங்க பார்த்தாலும் அக்காவை பார்க்குற மாதிரியே இருக்குடி. எனக்கும் அக்கா குரல கேட்குற மாதிரியே இருக்கு. மூணாள் நம்மளே இவ்வளோ கவலைப்படுறோமே, அவைய புருஷன் என்ன பாடுபடுவாரோ. அவர் ஏன் பாடுபட போறாரு? அவருதான் பொண்டாட்டி போய் தொலைஞ்சா போதும்ல இருக்காரே. இந்த இழவு செய்தி அவருக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். அவருக்கு இல்லையோ இல்லையோ அந்த டயானாவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என் மேலேயே கை வைக்கிற? நீ ஏன் மேலேயே கை வச்ச? பொண்ணு வசந்தி, என்ன தேடி வந்துட்டீங்களா? வசந்தி, இந்த இடத்த விட்டு முதல்ல போலாம் வாட்டி. எனக்கு அக்காவோட குரல் கேட்டுக்கிட்டே இருக்கு. எது தப்புல அக்கா இருக்க மாதிரியா தெரியுது. என் மேல கோவம் அவனுக்கு. ஏன்டி என்கிட்ட வர மாட்டேங்கிற? ஏன்டி பேச மாட்டேங்கிற? வசந்தி வசந்தி வயிற்று கலக்குது வசந்திய. ஏய், உனக்கு வயிற்றதா கலக்குது. ஏன்னா ஆல்ரெடி போயிட்டேன். ஏய், என்னடி சித்துப்படாக்கா நம்ம தேடிக்கிட்டு வந்திருக்கணும், நம்மள தேடி வந்துருச்சா? நான் பண்ணது தப்பு தாடி, என்னை மன்னிச்சிருக்கடி. உங்ககிட்ட சொல்லாம அப்படி பண்ணிருக்க கூடாதுடி. என்கிட்ட பேசுக்கடி, எங்களை வாங்கடி. எனக்கு உங்களை விட்டா யாரடி இருக்கா? இனி நான் உங்களை தனியா விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். என்ன தனியா விட்டுட்டு போக மாட்டியா? ஐயோ, அடியே அறிவுகிட்ட அக்கா, நீ தான் அவசரப்பட்டு செத்து போயிட்டல. அப்புறம் ஏன்டி பேயா வந்து எங்களையும் துணைக்கு கூப்பிடுற? நாங்க வாழ்ந்தாலாவது உன் பிள்ளையும் குட்டியும் பாத்துக்குவோம். அப்ப சைடுல உன் புருஷனையும் சேர்த்து கூட பாத்துக்கிறோம். எங்களையும் விட்டுட்டு தயவு செஞ்சு. ஆமா ஏக்கா, ஏக்கா உன் பிள்ளைவில என் பிள்ளைவில நினைச்சு வளர்த்துக்கிறேன் ஏக்கா. என்னையும் உன் கூட சேர்த்து கூப்பிட்டுட்டு போயிடாதக்கா. ஏக்கா ஏக்கா, நாங்களாவது இந்த டைலாக்கு ஏதாவது ஒரு நல்ல முடிவை கட்டுறக்கா. உன் ஆத்மா சாந்தி அடைகிற மாதிரி நாங்க கண்டிப்பா செய்வோம்க்கா. உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கணவங்கள எனக்கு சும்மா விட மாட்டேக்கா, சும்மாவே விட மாட்டேக்கா. ஏக்கா, நாங்க உசுரோட இல்லாட்டி போனா உனக்கு ஒரு நியாயத்தை யாருக்கா வாங்கி கொடுப்பா? ஏய், என்னடி பேசுறீங்க? எதை தெரியாம பண்ணிட்டேன், அதுக்காக இப்படியா பேசுறீங்க? இனிமே உங்களுக்கு தெரியாம ஒரு துரும்ப கூட நான் எடுத்து வைக்க மாட்டேன். என்னைய மன்னிச்சிருக்கடி, பேசுகடி, என்கிட்ட வாங்கடி. என்னது பேய் மன்னிப்பு கேக்குதா? ஐயோ பேதுல போவ. வசந்தி, அக்காவுக்கு நீனா ரொம்ப இஷ்டம்டி. என்னை கூட அவ்வளவா பிடிக்காது. நீ வேணா அக்கா கூட துணைக்கிறேன். நான் வீட்டுக்கு போய் வீட்டுல எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு வரேன். என்ன சின்ன விளையாடுறியா? நான் கூட இல்லாம அக்கா எழுந்துரும். ஆனா நீ தான் அக்காவுக்கு வலது கை, இடது கை, சோத்து கை, பீச்ச கை, எல்லா கையும். நீ இப்ப என் கையை பிடிச்சிக்கிட்டு பயந்துக்கிட்டு நிக்கிற. போ, முதல்ல அக்கா கையை கெட்டிப்பா பிடிச்சிக்க போ. ஏக்கா, உனக்கு துணையா சின்ன பண்ண இருப்பா. இந்த பிடிச்சிக்க. விடாதேக்கா, விடாத. அவளை கெட்டிப்பா பிடிச்சிக்க. அவளுக்கு ஒண்ணு நான் யாரும் எதுவும் கேட்க மாட்டேங்க. பாவி சண்டாளி, கூட வந்து பாவத்துக்கு பழி கொடுக்க போறாளே இவன். என்னைய பேய்கிட்ட. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ஏய், என்னடி அடுத்த நேரத்துல வந்துகிட்டு இப்படி அலறி அடிச்சுட்டு நிக்கிறீங்க? கொஞ்ச நேரம் போனா நானே வீட்டுக்கு வந்துட போறேன். எதுக்கு என்னை தேடிக்கிட்டு வந்தீங்கப்பா? என்னது, வீட்டுக்கு வேற வருவியா? ஐயோ ஏக்கா, இன்னைக்கு செத்துட்டுல, நாளைக்கு பாலை ஊத்தி உனக்கு பண்ட பலகாரம் வச்சு படைக்கிற. தயவு செஞ்சு வீட்டு பக்கம் மட்டும் வந்துடாது சாமி. ஏய், யார் செத்து போயிட்டா? யார் செத்து போயிட்டேன்றீங்க? நல்ல கண்ணை திறந்து பாருங்கடி. நான் தான் உங்க ராசாத்தி, உசுராட தான் இருக்கேன். ஏய் அம்மாடி, அத்தடி, ஐயோ சின்னபடி. வசந்தி, அக்கா தாண்டி இன்னும் சாவலப்படியே, நல்லா பாரு. ஆமா. ஏய், இப்ப எதுக்குடி நீங்க இந்த நேரத்துக்கு இங்க வந்திருக்கீங்க? அர்த்தராத்துல முனியப்ப கோயில்ல தலைவாழை இலை போட்டு சோறு போடுறாங்களாம். அதை வாங்கி திங்கிறதுக்கு தான் வந்தோம். கேள்வி கேட்கறத பாரு. ஏக்கா, என்ன நீ, உனக்கு என்ன ஆச்சு? பைத்தியமா பிடிச்சிருக்க? இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஏக்கா, நீ என்கிட்ட பேசாத சொல்லிவிட்டா. சின்ன பண்ணே, வாடி போலாம். ஏட்டி, என்னை தேடிக்கிட்டு தானே வந்தீங்க? நான் காலையில இருந்து காணும்னு என்னை தேடிக்கிட்டு தானே இங்க வந்தீங்க. அப்புறம் என்ன டீ இப்படி வந்து பிடிச்சிட்டு நிக்கிறியா? ஆமா, உன்னை தேடிக்கிட்டு தான் வந்தோம். உனக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு எப்படி பதிரி போய் வந்தேன் தெரியுமா? அப்படி சாதாரணமா ஏன் வந்தீங்கன்னு கேக்குறியா? ஏக்கா, ஊரே நீ செத்து போயிட்டேன்னு சொல்லிக்கிட்டு கிடக்குறாங்க. கிணத்து கோயில்ல யாரும் விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களாம். அது நீ தானே எவனா வந்து ஊருக்குள்ள பொருளையை கிளப்பி விட்டு விட்டான். நாங்களும் அதை உண்மைன்னு நம்பிக்கிட்டு அழுது அடிச்சுக்கிட்டு ஓடி வந்தோம் தெரியுமா? ஏன்டி, நான் என்ன பைத்தியக்காரியா சாவறதுக்கு? நான் எதுக்கிட்டு சாவணும்? அப்பா, இந்த ஒரு வார்த்தை உன் வாயிலிருந்து வந்த பிறகுதான் மனசே நிம்மதியா இருக்கு. சரி, நிம்மதியா இருக்கு உனக்கு? இந்த பேச்செல்லாம் பேசுறல, அப்ப எதுக்கு காலையில இருந்து இங்கேயே போய் கடந்தியா? கடந்தனா எனக்கு கோவம் வந்துச்சு, அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே வீரப்பா கிளம்பி வந்துவிட்டேன். என்ன கோவம் உனக்கு? என்ன ஏக்கா கோவம்? வீடுனா சண்டை தான் இருக்கும், அதுக்காக கோவப்பட்டு இப்படி கிளம்பி வந்துவிட்டா இல்ல சரியா போயிடுமா? எங்களுக்கு இல்லாத பிரச்சனையா உனக்கு வந்துருச்சு புதுசா? எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது. அதையெல்லாம் நம்ம தான் பொறுத்து வாழணும்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்படி நாள் இல்லாத திடீர்னு அந்த மனுஷன் இப்படி எல்லாம் பேசல. எனக்கு மனசே சங்கட்டமா இருக்குட்டி. எனக்கு அவர் மேல வந்து ஆத்திரத்துக்கு அந்த கிணத்து கோயில நான் விழுந்து சாவலாம தான் நினைச்சுக்கிட்டு போனேன். பாவி, கிணத்து கோயில விழுந்து சாவ போனியா? ஆமாடி, அதுக்குதான் போனேன். ஆனா போற வழியில என் பிள்ளை என்னைய கூப்பிடுற மாதிரியே ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு. அதுக்கு பிறகுதான் இந்த புத்திக்கிட்ட மடைச்சிருக்கிக்கு. ஐயோ, நம்ம முட்டாள் மாதிரி பண்ண போயிட்டோமே. நம்ம பிள்ளைகளை விட்டுட்டு போயிட்டா நம்ம பிள்ளைகளுக்கு யாரு இருக்கா? அதுகளுக்காக தானே வயிற்ற கட்டி வாயை கட்டி ஏதோ குடும்பம் நடத்துறோம். இப்போ நம்ம இல்லைன்னா அதுவே என்ன நிலைமைக்கு ஆகும்? நம்ம ஆத்தா அப்பா நமக்கு விவரம் தெரிஞ்ச வயசுல விட்டுட்டு போயே நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோமோ. நம்மளும் அதே மாதிரி நம்ம பிள்ளைகளுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டா நாளைக்கு வாழ்நாளுக்கு அதுவே என்ன பண்ணும்னு ஏதோ ஒரு நினப்பு வந்து நான் திரும்ப அப்படியே வீட்டுக்கு வந்துட்ட முடி. இப்பயாவது நீ பிள்ளைகளை பத்தி யோசிச்சியே, அது வரைக்கும் சந்தோஷம் தான். ஆமாக்கா, ஆமா. நீ காலையிலேருந்து போன கொஞ்ச நேரத்துல உன் பிள்ளைய பள்ளிக்கூடத்தை விட்டு வந்து சாப்பாட்டுக்கு இல்லாம என்னென்ன பாடுபட்டுச்சோ தெரியுமா? எங்களால கண்ணால கூட பார்க்க முடியல.
உன் மவளும் 2 பேரையும் உன் ஓரவத்தி வீட்டு வேலை செஞ்சாதான் சோறு போடுவேன்னு சொல்லி என்ன அடி அடிச்சிருக்கா தெரியுமா? என்ன வசதி சொல்ற? என் பிள்ளைய அவ அடிச்சாளா? அவளை சும்மா வெட்டிக்க. அவ கையால உடைக்கிறது இல்ல நீங்க. ஆமா, கை காலை உடைக்கிறோம். உன் புருஷன்கிட்ட ஏன் ஒன்னே அடிச்சுன்னு கேட்டதுக்கே அவர் அந்த பேச்சு பேசினாரு. அதை நான் வேற அவகிட்ட போய் நாங்க வச்சுக்கிறத. பேசுவாரு டி பேசுவாரு. அவரு இப்படித்தான் பேசுவாரு. அவங்கெல்லாம் பண்ணதுக்கெல்லாம் பதிலுக்கு பதில் திருப்பி கொடுக்கதான் இப்ப நான் வந்திருக்கேன். சரி வா, வெள்ளனமா வீட்டுக்கு போலாம். சரி வா அக்கா, வெள்ளனமா வீட்டுக்கு போலாம். ஊரே நீ செத்துட்டேன்னு ஒப்பாரி வச்சுக்கிட்டு நிக்குது. நீ வேண்டா பாரு, அந்த டயானை நீ போறதுக்குள்ள உனக்கு பாடையெல்லாம் ரெடி பண்ணி தான் வச்சிருப்பா. யார பாடையில ஏத்துறாங்கன்னு வீட்டுக்கு போய் பார்க்கலாம் முடியே. இப்பதான் உன்னை பாக்குறதுக்கே சந்தோஷமா இருக்கு. சும்மா ஒரு சின்ன பிரச்சனைக்கெல்லாம் வீட்டை விட்டு கோச்சுக்கிட்டு போறத பாரு. இந்த மாதிரி அப்பப்ப முறுக்கிக்கிட்டே கோச்சுக்கிட்டு போறதாலதான் எல்லாருக்கும் நல்ல எகத்தலமா ஆகுதியக்கா. அதை முதல்ல புரிஞ்சுக்க. ஆமாடி ஆமா, இந்த கிழவி பேசுறதுக்கும் அந்த டயனா பேசுறதுக்கும் இப்ப என் புருஷன் என்னை அடிச்சதுக்கும் அமைதியா சரி போனா போகுதுன்னு கொட்ட கொட்ட குனிஞ்சதுதான் பண்ண பெரிய தப்பு. இப்ப தாண்டி என் புத்திக்கு நல்லா உரைக்குது. கொட்ட கொட்ட குனிய கூடாது, நிமிந்து நேரா பாக்கணும். அவங்கள நல்ல 4 வார்த்தை நறுக்குன்னு திருப்பி கேட்கணும்னு இப்பதான் என் மண்டைக்கு உரைக்குது. வசந்தியே கூப்பிட்டுக்கிட்டு வாடி. இந்த மனுஷன் என்னென்ன பேச்சு பேசினாரு, அதுக்கெல்லாம் பதிலுக்கு பதில் திரும்ப நம்ம பேசணும். வாடி. உங்களை வேற பேசினாரா? உங்கள பேசினாரா? ஐயா சாமி, வாய திறக்க முடியாத அளவுக்கு பேசினாரு. ஏண்டி கூட பழகின பழக்கத்துக்காக இப்படி தூரம் என்னை தேடிக்கிட்டு வந்து என்னை கண்டுபிடிச்சி ஏக்கா நாங்க இருக்கோம், வா ஏக்கா, எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி பண்ணிக்கலாம், என்ன ஏக்கா அப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு இம்பிட்டு ஆதரவா பேசுறிய. ஆனா அந்த மனுஷன் அவருக்கு புத்தி இல்லாம போயிடுச்சே. நான் இப்ப என்ன செய்ய எப்படி அவர் மூஞ்சில முழிக்கிறது? ஐயோ, மறுபடியும் வேதாள முருங்க மரம் ஏற ஆரம்பிச்சிருச்சா? அதுக்காக இப்ப என்ன பண்ண போற? திரும்ப போய் கிணத்துல விழ போறியா? வீடு வந்து சேர வழிய பாரு. இப்ப அவரு இல்லைன்னா உன்னால தனியா வாழவே முடியாதா? இல்ல, அவரை ஏத்துக்கிட்டு தான் உன்னால வாழ முடியாதா? டாட்டிய மதிக்காத புருஷனுக்கு முன்னாடி தலை நிமிந்து வாழ்ந்து காட்டணும் ஏக்கா. பொம்பளைங்களா யாரு? அவங்களாம் எப்படியாப்பட்டவங்க? ஒவ்வொரு கோயில்லையும் பொம்பளைங்களை எப்படி தெய்வமா மதிக்கிறாங்கன்னு நம்ம நடந்துக்கிற நடவடிக்கையில தான் அவங்களுக்கு புத்தில உரைக்கணும். ஏக்கா, நீ எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்கட்டா இருக்கணும்க்கா. இனிமே புருஷன் அடிக்கிறான் உதைக்கிறான்னு எந்த பொம்பளையாவது உன்னை மாதிரி தப்பான முடிவு எடுக்க போனா, ஐயோ நம்ம பண்றது தப்பு, இப்படி பண்ணிட்டா நம்ம வாழ்க்கை என்ன ஆகும், ஒரு சின்ன பிரச்சனைக்காக நம்ம உயிரையே விட்டுக்க போறோமேன்னு எவளுக்கும் அப்படி ஒரு நினைப்பே வரக்கூடாது. ஆமாக்கா, வாழ்ந்தா இந்த அக்கா மாதிரி வாழ்ந்து காட்டணும்னு தைரியமா இருக்கணும் எல்லாரும். இப்படி வாங்கிக்கிட்டு உத வாங்கிக்கிட்டு மிதி வாங்கிக்கிட்டு எல்லாம் வாழறதுக்கு ஆண்டவன் நமக்கு கை கால படைக்கல. 10 மாசம் ஒரு பிள்ளைய சுமந்து பிரசவ வலியை அனுபவிச்சு நம்ம குறுக்கிழமெல்லாம் உடைஞ்சு போற அளவுக்கு வலியை தாங்குற நம்மளால ஒரு ஆளை எதிர்த்து வாழ முடியாதா என்ன? சாமி கூட சாந்தமா இருக்கிற வரைக்கும் தான்க்கா ஊர் தாங்கும். ஆக்ரோஷமா மாறிடுச்சு, யாராலையும் எதிர்த்து கூட எதுவும் பண்ண முடியாதுக்கா. அந்த மாதிரிதான் நம்மளும். வசந்தி சின்ன பண்ண, இந்த ஒரு தைரியம் போதும்படி எனக்கு துணைக்கு நீங்க நிக்கலனாலும் இப்ப எனக்கு தைரியம் கொடுத்தீங்க பாருங்க, அது போதுண்டி. இந்த பிரச்சனை வந்தாலும் நான் சமாளிச்சு பண்ணி என்ன பெரிய இவர் அவரு ஒரு இல்லாட்டி தனியா என்னால பழைக்க முடியாதா? இல்லாட்டினா புருஷனுக்கு அடிமையா வாழ்வாங்க நினைப்பா அவருக்கு. இல்லாட்டி இல்லைன்னா பிச்சை தான் எடுக்கணும்னு அவருக்கு புரிய வைக்கிறேன்டி.